மலேசியாவில் மதமாற்றத்திற்கு குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்படுவதை தடை செய்யக் கோரி வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் பின்னணி குறித்த தகவல்களை வழங்குகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகனா. இஸ்லாத்தை தழுவும் கணவன்மார்களால் பிள்ளைகளும் தன்னிச்சையாக மதம் மாற்றப்படும் சம்பவங்கள் மலேசியாவில் பெரும் சட்ட சிக்கல்களையும் சமூக அச்சங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தாயார் மதம் மாறாத நிலையில் அவரது விருப்பத்திற்கு மாறாக பிள்ளைகளை மதம் மாற்றுகின்ற தந்தைகளுக்கு எதிராக குடும்ப மாதர்கள் தொடுத்த வழக்குகளின் தீர்ப்புகள் முன்னுக்கு பின் முரணாக அமைந்திருப்பதால் முஸ்லிம் அல்லாதாரிடம் கலக்கம் நிலவுகிறது. அப்படியொரு சட்ட போராட்டத்தை 7 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார் இந்திரா காந்தி என்ற குடும்பமாது. இவரது கணவர் இஸ்லாத்தை தழுவியதோடு இவரின் அனுமதியின்றி இவரது 3 பிள்ளைகளையும் மதம் மாற்றியுள்ளார். இந்த வழக்கில் முரண்பட்ட தீர்ப்புகளை எதிர்நோக்கிய இந்திரா காந்தி தற்போது உச்ச நீதிமன்றமாக திகழும் கூட்டரசு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அடுத்த வாரம் இந்த வழக்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இது என்னோட ஒண்டி ஒரு போராட்டமா நான் நினைக்கல. என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்ப்பா இருக்கணும். நம்ம அரசாங்கம் கொடுக்க போகிற ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மாதிரி கஷ்டத்துல வாழக்கூடாது. ஒரு தாய் ஒரு பிள்ளைய பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கு மேல நிறைய பேத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்காக இந்த போராட்டம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் செய்வேன். இஸ்லாமியர்களை பெரும்பான்மையினராக கொண்ட நாடு மலேசியா என்பதால் இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும்? இந்த தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைய போகிறதா அல்லது நீதிபதிகளின் சமய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப அமைய போகிறதா என்பதே மலேசியர்களிடையே நிலவும் முக்கிய கேள்வியாக விளங்குகிறது. இந்திரா காந்தியின் விவகாரத்தில் கூட்டரசு நீதிமன்றம் எடுக்கப் போகும் முடிவானது இந்நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களின் மதமாற்ற பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.